ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம், அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ் அகவிலைப்படி உயர்வு, இது சம்மந்தமான அதிகாரப்பூர்வ தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு கீழே தகுதியுள்ள மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கடந்த ஆட்சியில் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்திட்டு இருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இந்த ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் வந்து சேர்ந்துருக்குது. அது சம்மந்தமான ஒரு செய்தி. புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 வரவு வைப்பு முந்தைய அரசுகளின் திட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் விஜய் நேற்று சட்டப்பேரவையில் அறிவித்த நிலையில் உதவித்தொகை வரவு வைப்பு, இது சம்மந்தமான செய்தி. இது அதிகாரப்பூர்வ தகவல். ரெண்டாவது, அந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு வரும். இந்த திட்டம் கடந்த 15 செப்டம்பர் 2023 கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக 15ஆம் தேதி தகுதியுள்ளவர்களுக்கு மாதம் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் அவங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு, இப்போ ஆட்சி வந்து மாறிடுச்சு. அதனைத் தொடர்ந்து அந்த 1000 ரூபாய் தொடர்ந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுமா, அல்லது முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவிப்பில் சொன்ன மாதிரி மாதம் 2500 ரூபா செலுத்தப்படுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. ஸோ இதன் அடிப்படையில் இன்றைக்கி தமிழக அரசு சார்பாக ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது, பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது. மே 2026 மாதத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தியின் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது இந்த திட்டத்தை மறுசீரமைப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறுசீரமைப்பு இந்த சென்ஸ் அங்கே வந்து நேம் மாற்ற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. ஸோ மறுசீரமைப்பு அப்படின்னா, ஏற்கனவே வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து நிறைய பேர் எலிஜிபிளாக இருந்தும் அவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்காமல் இருக்கும். ஸோ அவங்களையும் மறுபடியும் வந்து அப்ளிகேஷன் கொடுத்து அவங்கள வந்து மறுபடியும் தகுதி உள்ளவராக கொண்டு வர போகிறாங்களா, அல்லது ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா, 1,80,00,000 குடும்பங்கள் வந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா, அதை ரிவ்யூ பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது 2500 ரூபாயாக கிடைக்குமா, அல்லது இதே 1000 ரூபா தான் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா எதுவும் அவங்க வெளிப்படையாக வந்து இந்த ஒரு தகவலில் சொல்லலை. ஸோ இதுக்கு வந்து உரிய கால அவகாசம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாமே ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு அரசாணை ஒன்று வெளியிடுவாங்க. ஸோ இந்த தொகை 1000 அல்லது 2500 ரூபா அப்படிங்கிறது குறித்து. அடுத்தபடியாக இப்போது தமிழ்நாடு அரசு சார்பாக அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 58% உள்ள அகவிலைப்படி டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 1/1/2026 முதல் 60% உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சைட்லேருந்து இதை கரெக்டாக ஜனவரி 1, 2026 அமல்படுத்திட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டு தரப்பில் இந்த அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த அகவிலைப்படி உயர்த்தாமே இருந்துச்சு. இப்போது இதை வந்து உயர்த்தியிருக்கிறாங்க. 58% இருந்தது, 60% உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு சம்பளம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு அரசு ஊழியர்களாக இருக்கீங்க அப்படின்னா டேலன்ஸ் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளோ தொகை வந்து நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்களோ அதில் எவ்வளோ கூடுதலாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு பேசிக் சம்பளம், அடிப்படை சம்பளங்கிறது பேசிக் பே ஒரு 20,000 வாங்கிட்டு இருக்கீங்க. தற்போதைய டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 60% அப்படின்னா நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 20,000 × 60/100. ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி அகவிலைப்படி தொகை எவ்வளோ வரும்னா 12,000 ரூபா வரும். ஸோ பேசிக் பே ப்ளஸ் அது கூட டியர்னஸ் அலவன்ஸு. இப்போ ஏற்கனவே இருந்த 20,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தக்கூடிய நபர் எவ்வளோ வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு 20,000 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே எவ்வளோ இருந்தது 58%, அதை தான் நான் வந்து 0.58 அப்படின்னு போட்டிருக்கிறேன். அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 11,600 ரூபா அவங்க வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ 400 ரூபா உயர்ந்து 12,000 ரூபாயாக அவங்களுக்கு கிடைக்கிது. சரி, இப்போ நான் வந்து பேசிக் பே ஒரு 1,00,000 ரூபா வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 1,00,000 ரூபா வாங்கக்கூடிய நபருக்கு எவ்வளோ வந்து டியர்னஸ் அலவன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ
புதுசாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா 60%. ஸோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 0.6. ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு 60,000 அகவல்படி எவ்வளோ வருது? 60,000 வருது. இது 58%னா எவ்வளோ வரும்? 58,000. அப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2,000 கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 30,000 வாங்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா பேசிக் பே 30,000 இன்ட்டு 0.58 எவ்வளோ டியர்னஸ் அலவன்ஸ் வாங்கியிருப்பீங்கன்னா 17,400 வாங்கியிருப்பீங்க. அதே இப்போ இன்க்ரீஸ் ஆனதுனால எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 30,000 இன்ட்டு 0.6 ஸோ 18,000, அதாவது 600 வந்து உயர்ந்திருக்குது. ஸோ இதான் வந்து கணக்கு. இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.